ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கனகா. வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன புதிர்கதைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்துக்கு போய் அதனுடைய உச்சியில இருந்த வேதாளத்தை பிடித்து தன்னுடைய தோள் மேல போட்டுக்கிட்டு நடந்தான். அப்போ வேதாளம் அரசனை பார்த்து, அரசே, நீ நல்லவனாகவும் வீரனாகவும் இருக்க, அதனால நான் சொல்ல போற இன்னொரு கதையை கேளு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது. இந்த பூலோகத்துல பாடலிபுத்திரம் அப்படின்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்தை தரணிவராகன் அப்படிங்கிற அரசன் ஆண்டு வந்தான். அவனுடைய நாட்டுல பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால பிரம்மஸ்தலம் அப்படிங்கிற பிரதேசத்தை அவங்களுக்கு தானமா கொடுத்திருந்தான். அதுல விஷ்ணு சுவாமி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவியும் இருந்தா. அவங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. அவங்க வேதம் ஓதி இளமை பருவத்தை தாண்டிய போது விஷ்ணு சுவாமி இறந்து போயிட்டான். கொஞ்ச காலத்துல அவனுடைய மனைவியும் இறந்து போயிட்டா. காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாம அந்த 4 குமாரர்களும் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் உறவினர்கள் பறித்து கொண்டாங்க. அதனால அவங்க ஒன்று கூடி, நமக்கு இங்க ஜீவாதாரம் ஒன்றும் இல்லை, அதனால நாம இந்த இடத்தை விட்டு எக்கஸ்தலத்துல உள்ள தாயை பெற்ற பாட்டன் வீட்டுக்கு போயிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படியே முடிவும் செஞ்சு அவங்க கிளம்பி வழிநெடுக பிச்சை எடுத்துக்கொண்டு அதை சாப்பிட்டு பல நாட்கள் வழி நடந்து தாயை பெற்ற பாட்டன் வீட்டை அடைந்தாங்க. அவங்களுடைய பாட்டனாரு இறந்து போயிட்டாரு. ஆனாலும் மாமன்மார்கள் அவங்களுக்கு தக்க இடம் கொடுத்து ஆகாரமும் அளித்தாங்க. அவங்க அங்கேயே வேதம் ஓதிக்கொண்டு வாழ்ந்தும் வந்தாங்க. கொஞ்ச காலம் பொறுத்து அவங்களுடைய ஏழ்மையை கண்ட மாமன்மார்கள் அவங்கள வெறுக்க தொடங்கினாங்க. சோறு தண்ணி கொடுக்கவும் ரொம்ப யோசிச்சாங்க. உறவினர்கள் தங்களை கேவலமா நடத்துவதை கண்டு மனம் புண்ணாயிற்று. சதா இதை பற்றியே நினைத்து வருந்தி வெளியில கூட போகாம காலங்கழித்து வந்தாங்க. கடைசியில ஒரு நாள் மூத்தவன் மற்றவர்களை பார்த்து, தம்பிகளே, நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் விதி ஆட்டி வைக்கிறது. உலகத்துல எந்த மனிதனும் ஒரு காரியத்தை நினைச்சா அவனால செய்து முடிக்க முடியாது. உதாரணமா, இன்னைக்கு கூட நான் துக்கத்தால உள்ளம் உடைந்து கால் போன போக்குல திரிந்து கொண்டிருந்தேன். அப்போ மயானத்துக்கு போனேன். அங்க உயிரற்று போட்டது போட்டபடி ஒருத்தனுடைய உடல் கிடக்க பார்த்தேன். துன்பத்தின் பாரத்தை ஒழித்து இப்படி சாந்தி பெற்றவன் பாக்கியசாலியே அப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்பட்டு எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். அப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதே போல நானும் இறந்து விடலான்னு நினைச்சி ஒரு மரத்தின் கிளை மேல ஒரு கயிற்றை கட்டி தூக்கு போட்டுக்கிட்டேன். என்னுடைய நினைவு போயிடுச்சு. ஆனா ஆவி பிரியல. அந்த நிலைமையில கயிறு அறுத்து நான் பூமியில விழுந்தேன். நினைவு வந்து நான் பார்க்கும்போது யாரோ இளகிய மனதுள்ள ஒருத்தன் தன்னுடைய ஆடையால என்னை விசிறி கொண்டிருந்தான். அவன் என்னை பார்த்து, நண்பா, அறிவுள்ளவனாக இருந்தும் நீ ஏன் இப்படி அவஸ்தைக்கு இடம் கொடுக்குற? நல்ல வினைகளால இன்பமும் கெட்ட வினைகளால துன்பமும் ஏற்படுது. இதுதான் மூல காரணம். உன்னுடைய கஷ்டம் துன்பத்தால ஏற்பட்டிருந்தாலும் நல்ல வினைகளையே செய். அப்படி இல்லாம தற்கொலை செய்து கொண்டு நரக அவஸ்தைப்பட உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு அப்படின்னு பல விதமா சொல்லி என்னை தேய்ச்சி விட்டு எங்கோ போயிட்டான். நானும் தற்கொலை செய்து கொள்ற எண்ணத்தை விட்டுட்டு இங்க வந்தேன். இதுல இருந்து தெரியலையா, விதி எதிர்த்து நின்றா பிராணனை கூட விட முடியாது. அதனால இனி தரித்திரத்தின் கஷ்டத்தை அனுபவிக்காம இருக்க ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தை அடைந்து காய கிளேசம் செஞ்சு தவம் ஏற்ற போறேன் அப்படின்னு சொன்னான். மூத்தவன் சொன்னதை கேட்ட தம்பிமார்களும், அண்ணா, நல்ல அறிவாளியாக இருந்தும் ஏழை அப்படிங்கிறதுக்காக ஏன் மனசோர்வு அடைய வேண்டும்? செல்வம் பனிக்காலத்து மேகம் போல சீக்கிரமா கரைந்துவிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அதிர்ஷ்டத்தையோ சஞ்சல சுபாவம் உள்ள ஸ்திரியையோ யாரால தான் கட்டிப்பிடித்து நிறுத்தி வைக்க முடியும்? என்னதான் கஷ்டப்பட்டு காவல் காத்தாலும் அது வெளிப்படுவதை யாரால தடுக்க முடியும்? அதனால அறிவுடைய ஒருத்தன் சிரமப்பட்டு ஏதாவது ஒரு வித்தையையோ சக்தியையோ கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவன் செல்வாக்கையும் குறைவில்லா செல்வத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தம்பிகள் இப்படி சொன்னதை கேட்ட மூத்தவனும் சுதாரித்து கொண்டான். அப்படின்னா எந்த வித்தையை நாம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தம்பிகளை பார்த்து கேட்டான். அவங்க 4 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் கலந்து ஆலோசித்தாங்க. கடைசியா நாம உலகத்துல தெரிந்து பார்த்து ஏதாவது ஒரு மாய வித்தையை கத்துக்கொள்ளுவோம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க.
அப்படி முடிவு செய்த பிறகு அவங்க திரும்பவும் வந்து சேர வேண்டிய இடத்தை நிச்சயித்து குறிப்பிட்டுவிட்டு 4 பேரும் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்னு 4 திசைகள்லையும் போனாங்க. காலத்தில் அவங்க நிச்சயித்திருந்த இடத்துல மறுபடியும் ஒன்று கூடினாங்க. யார் யார் எந்தெந்த வித்தையை கற்று வந்தார்கள் அப்படின்னு ஒருவரையொருவர் விசாரித்து கொண்டாங்க. அதுக்கு மூத்தவன் சொன்னா, ஏதாவது ஒரு பிராணியின் சிறு எலும்பு தொண்டு கிடைத்தாலும் அதை கொண்டு மற்ற எலும்புகளை சேர்த்து அந்த பிராணியினுடைய மாமிச பிண்டத்தை என்னால் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னான். மூத்தவன் சொல்லி முடித்ததும் இரண்டாவதா இருந்தவன், ஏதாவது ஒரு பிராணியின் எலும்பு துண்டு கிடைச்சாலும் அதனுடைய தோல், முடி, நரம்பு மண்டலம் இதையெல்லாம் என்னால் உண்டாக்க முடியும் அப்படின்னு சொன்னான். உடனே மூன்றாவதா இருந்தவன், மாமிச பிண்டம், தோல் இதெல்லாம் இருந்தா அந்த பிராணியின் மற்ற உறுப்புகளையும் இரத்தத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே 4வதா இருந்த சகோதரன், எல்லா உறுப்புகளையும் உடைய ஒரு பிராணியை உருவாக்கிட்டா அதற்கு உயிர் ஊட்ட என்னால முடியும் அப்படின்னு சொன்னான். இப்படி அவங்க 4 பேரும் சொல்லி முடித்த பிறகு 4 பேருமா சேர்ந்து ஒரு காட்டுக்கு போனாங்க. அங்க கிடைக்கிற ஏதாவது ஒரு எலும்பு துண்டை கொண்டு அவங்கவங்க சக்தியை பரிசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க. அங்க ஒரு சிங்கத்தினுடைய எலும்பு துண்டு ஒன்று கிடைச்சிது. எந்த மிருகத்தின் எலும்பு துண்டு அப்படின்னு தெரியாமையே அதை எடுத்துக்கிட்டாங்க. முதலாவது இருந்தவன் அந்த எலும்பை கொண்டு மாமிச பிண்டத்தை உண்டாக்கினான். இரண்டாவதா இருந்தவன் அதுக்கு தோலை போத்துனான். மூன்றாவதா இருந்தவன் அதுக்கு உறுப்புகளை உண்டாக்கினான். 4வதா இருந்தவன் அதுக்கு ஜீவனையும் கொடுத்துட்டான். உடனே பயங்கரமான சிங்கம் ஒன்று கிளம்பியது. அடர்த்தியான பிடரி, கோர பற்களோட எல்லாவற்றையும் விழுங்கக்கூடிய வாய், காலில் வளைந்த கூர்மையான நகங்கள், இப்படி கம்பீரமாக தோன்றிய அந்த சிங்கம் உடனே அதை உருவாக்குன அந்த 4 பேர் மேலேயும் பாஞ்சி அந்த இடத்துலையே அவங்கள அடித்து கொன்று வயிறு புடைக்க தின்றுவிட்டு காட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்படி அந்த 4 பேரும் இறந்து போயிட்டாங்க. எதிரியை உண்டாக்கி யார் தான் ஆத்ம திருப்தி அடைவாங்க? அதனால விதி அனுகூலமா இல்லாட்டா ஒருத்தன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வித்தையை கற்றாலும் அதனால அவனுக்கு நன்மை ஏற்படாது. அதுக்கு பதிலா தீமை தான் உண்டாகும். மரத்துக்கு எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அதனுடைய வேர் அறுத்து போகாம இருந்தாதான் அது காய்த்து பழுக்கும். அதே போல விதியாகிய வேர் அனுகூலமா இருந்து அதுக்கு அறிவாகிய தண்ணீரை வார்த்து வளர்த்தாதான் புகழ் அப்படிங்கிற பலனை அடையலாம். விக்ரமாதித்தன் தோள் மேலே இருந்த வேதாளமும் அந்த நள்ளிரவுல இந்த கதையை சொல்லி முடித்துட்டு, அரசே, அந்த 4 பேரை கொன்ற சிங்கத்தை உருவாக்குன பழி அந்த 4 பேர்ல யாரை சேரும்? இத உடனே சொல்லணும். அப்படி இல்லைன்னா பழைய சாபம் அப்படியே இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தனும், இந்த வேதாளம் என்னுடைய மௌனத்தை கலைத்து தப்பி ஓடுவதற்காக தான் இதெல்லாம் பண்ணுது, பரவாயில்லை, நான் மறுபடியும் போய் பிடித்து வருவேன் அப்படின்னு தனக்கு தானே தீர்மானித்து கொண்டான். பிறகு வேதாளத்தை பார்த்து, அவங்கள சிங்கத்துக்கு உயிர் கொடுத்தவனை தான் பழி சேரும். மற்றவங்க தங்களுடைய மாய சக்தியால எந்த மிருகத்தை உருவாக்கணும் அப்படின்னு தெரியாமலேயே அதன் மாமிஷ பிண்டத்தையும் தோல் உறுப்புகளையும் உண்டாக்கினாங்க. அறியாமையால செய்த காரியத்தால பழி உண்டாகாது. இருந்தாலும் சிங்கத்தின் உருவத்தை கண்ணார் கண்டும் தன்னுடைய சக்தியை நிரூபிக்க வேண்டி அதற்கு உயிர் ஊட்டியவனை தான் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட வேதாளம் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்துல ஏறி கொண்டது. அரசன் அதை துரத்தி கொண்டு மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போனான். விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து தன்னுடைய தோள் மேல சுமந்து கொண்டு திரும்பி வரும்போது வேதாளம், கேளுமையா ராஜனே, ஒரு சிறுகதை சொல்கிறேன் அப்படின்னு இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. சிவனுக்கு இருப்பிடமான வாரணாசி நகரத்துல தேவசுவாமி அப்படின்னு ஒரு அந்தணன் இருந்தான். அவன் அரசனால கௌரவிக்கப்பட்டு ஏராளமான செல்வத்தை பெற்றிருந்தான். அவனுக்கு ஹரிசுவாமி அப்படின்னு ஒரு மகனும் இருந்தான். மகனுக்கு லாவணியவதி அப்படின்னு ஒரு அழகி மனைவியா இருந்தா. திலோத்தமை போல தேவதைகளை உருவாக்கின பிறகுதான் பிரம்மா அந்த அழகிய உருவாக்கியிருக்கணும். லாவணியவதி அவ்வளவு அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தா. ஒரு நாள் இரவு ஹரிசுவாமி தன்னுடைய மனைவியோட மாளிகையின் உப்பரிகையில படுத்து தூங்கி கொண்டிருந்தான். அதே சமயம் மதனவேகன் அப்படிங்கிற வித்யாதார ராஜகுமாரன் ஒருத்தன் ஆகாயச மார்க்கமா போய்கொண்டிருந்தான். அவன் லாவணியவதியின் அழகை கண்டு மயங்கி கீழே இறங்கி வந்து அவளை தூக்கி கொண்டு ஆகாய மார்க்கமா பறந்து போயிட்டான். கண் விழித்து பார்க்கும்போது ஹரிசுவாமி தன்னுடைய பக்கத்துல லாவணியவதி இல்லாம ரொம்ப கவலைப்பட்டான். என்ன இது?
அவ எங்க போயிட்டா? என் மேல கோபமா? இல்லைன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒளிந்துக்கிட்டு இருக்காளா? இல்லைன்னா வேடிக்கை காட்டுறாளா? இப்படின்னு பலவிதமாக எண்ணிக்கொண்டு அவன் குறுக்கு நெருக்கு நடந்து மாளிகை முழுவதும் தேடினான். தோட்டத்திலையும் தேடினான். எங்கேயும் அவளை காணல. இரவு அவன் தூங்கவே இல்லை. அவளை காணாத வருத்தத்தால மனம் வெந்து அவதிப்பட்டான். பற்பல விதமா புலம்புனான். மறுநாள் பொழுதும் விடிந்தது. சூரியோதயம் ஆகி உலகத்துல சூழ்ந்திருந்த இருளையும் போக்கியது. ஆனா அவன் மனதை கவ்வியிருந்த இருள் மட்டும் அகலல. பொழுது ஏற ஏற அவன் வருத்தமும் அதிகமாயிற்று. உற்றார் உறவினர்கள் அவனை தேய்ச்சியும் அவன் தன்னுடைய காதலியின் பிரிவால கடந்து வாடினான். இந்த இடத்துல தான் அவன் நின்னான். இங்க தான் அவ தன்னை அலங்கரித்து கொண்டா. இந்த இடத்துல தான் அவ என்னோட விளையாண்டா. இப்படி அவன் வீட்டின் ஒவ்வொரு பகுதிக்குமா போய் அதை நினைத்து நினைத்து அழுது புரண்டான். இதை பார்த்த சொந்தக்காரங்களும் அவ ஒன்றும் இறந்து போயிடல, பிறகு எதுக்கு உன்னை இப்படி நீ கஷ்டப்படுத்திக்கிற? நீ உயிரோட இருந்தாலாவது எப்படியாவது அவளை கண்டுபிடித்து விடலாம். அதனால தைரியமா இரு, அவளை தேடி கிளம்பு. ஒருத்தன் உறுதியோட முயற்சி பண்ணா எந்த காரியத்திலையும் வெற்றி பெறலாம் அப்படின்னு அவனை தேய்ச்சினாங்க. அதை கேட்ட ஹரிசுவாமியும் கொஞ்ச காலத்துல தன்னம்பிக்கையோட மனம் தேறினான். என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் சத்புருஷர்களுக்கு தானம் செஞ்சுட்டு தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி எல்லா கஷேத்திரங்களுக்கும் போய் பாவங்களை போக்குவேன். பாவங்களை போக்குன பிறகு ஒருவேளை என்னுடைய மனைவியை பார்க்க முடியும் அப்படின்னு அவன் தனக்குத்தானே முடிவு செய்துக்கிட்டான். உடனே அவன் எழுந்திருந்து ஸ்தானம் செய்து தன்னுடைய கருமாக்களை எல்லாம் முடித்தான். மறுநாள் காலையில தன்னுடைய சொத்து முழுவதையும் தானம் செய்துட்டான். பிறகு அவன் தன்னுடைய பிறவியை தவிர வேறு எதையும் உடன் எடுத்துக்கொள்ளாம தன்னுடைய மனைவியை தேடுவதற்காக நாட்டை விட்டு கிளம்பினான். அப்படி அவன் அலைந்து திரிந்து வந்தபோது கடும் கோடை காலம் வந்தது. வெயில் உக்கிரமா கொளுத்தியது. காற்று நெருப்ப கக்கி வீசியது. குளங்குட்டைகளிலையும் நீர் வற்றி அடித்தளத்துல வெடிப்பு கண்டு கிடந்தது. சாலையோரத்து மரங்கள் காய்ந்து கருகி பட்டை வெடித்து இலைகள் இல்லாம காட்சி கொடுத்தது. மனைவியினுடைய பிரிவு, பசி, தாகம், வழிநடையின் அலுப்பு இதனால உருக்குலைந்து சோறு தண்ணி கிடைக்காம ஏக்கத்தோட ஹரிசுவாமி வரும்போது ஒரு ஊரை அடைந்தான். அங்க பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் புண்ணிய கர்மா ஒன்றை செஞ்சு பலருக்கும் அன்னையிட்டு வந்தாரு. அவர் வீட்டில் பலர் சாப்பிடுவதை பார்த்த ஹரிசுவாமி அந்த வீட்டு வாசலை அடைந்து வாசற்படியில சாய்ந்து ஆடாம அசையாம மௌனமா நின்னான். இதை பார்த்த பத்மநாபன் மனைவி அவன் மேல இறக்கப்பட்டு, பாவம், பசி பொல்லாதது, யாரதான் அது பணிய வைக்காது? இதோ வாசற்படியில ஒரு கிரகஸ்தன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு ஆகாரத்துக்காக காத்திருக்கான். நீண்ட தூர பிரயாண அலுப்பும் பசி கொடுமையும் அவனை வாட்டி வதைக்கிறது போலும். இப்படிப்பட்டவனுக்கே அவசியம் உணவு கொடுக்கணும் அப்படின்னு தனக்குத்தானே சிந்தித்து கொண்டா. உடனே அவளும் வீட்டுக்குள்ள போய் பால், நெய், சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து சமைத்த ஒரு உணவை ஒரு பாத்திரம் முழுவதும் எடுத்து கொண்டு வந்து அவங்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிட்டு பசியாருங்கள் அப்படின்னு சொன்னான். அவனும் பாத்திரத்தை வாங்கி கொண்டு குளக்கரைக்கு போய் பக்கத்துல இருந்த ஒரு ஆலமரத்துக்கு அடியில வைத்து குளத்துல இறங்கி கை கால் முகத்தை கழுவி கொண்டு வந்தான். இதுக்குள்ள ஒரு பருந்து தன்னுடைய அழகாலும் கால் நகங்களாலும் எங்கிருந்தோ ஒரு கருநாகத்தை பிடித்து கொண்டு வந்து அந்த மரக்கிளையின் மேல வந்து அமர்ந்தது. இப்படி பருந்து தூக்கிட்டு வந்த அந்த கருநாகத்தினுடைய விஷம் அதனுடைய வாயில இருந்து வெளிப்பட்டு கீழே வச்சிருந்த சோற்றில விழுந்தது. ஹரிசுவாமியும் அதை கவனிக்காம முழு சோற்றையும் சாப்பிட்டுட்டான். விஷத்தின் வேகம் அவனுடைய உடல்ல கலந்து அவதி கொடுக்க ஆரம்பித்தது. விதி ஒருவனுக்கு சதி செஞ்சா உலகத்துல எல்லாமே அவனுக்கு விரோதமா மாறிவிடும் போல. அது போல இந்த சோறும் எனக்கு விஷமா வாய்த்தது போல அப்படின்னு கதறினான். விஷத்தின் கொடுமை பொறுக்க முடியாம அவன் தள்ளாடி கொண்டே வந்து தனக்கு அன்னமிட்ட அந்தணன் மனைவி கிட்ட, நீங்க கொடுத்த சோறு எனக்கு விஷமாகிவிட்டது, அதனால அந்த விஷத்தை போக்க வல்ல மந்திரவாதியையோ விஷ வைத்தியனையோ அழைத்து வாருங்கள், இல்லாட்டி பிரம்மகத்தி தோஷம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெண் என்ன விஷயம் அப்படின்னு தெரியாம திகைத்து போய் நிற்கும்போது ஹரிசுவாமி தன்னுடைய கண்ணை மூடி உயிரையும் விட்டான். உடனே அந்தணன் கோபித்து அந்த பழிய தன்னுடைய மனைவி மேல சுமத்தினான். நிரபராதியும் உதாரண குணமும் வாய்ந்த அவளை வீட்டை விட்டே துரத்திட்டான். தர்ம காரியம் செய்ய போய் அதனால தனக்கு பழி சொல் கிடைத்ததை எண்ணி மனநொந்து அந்த பெண் அதற்காக தபசு செய்ய புண்ணிய தீர்த்தத்தை தேடி போனான்.
பிறகு பருந்து, பாம்பு, பிராமணனுக்கு சோறு கொடுத்த அந்த 2 தம்பதிகள். இந்த 4 பேரில் யாரை பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தர்மராஜாவின் முன்னிலையில் விவாதமும் நடந்தது. அப்படி இருந்தும் முடிவு எதுவும் செய்யப்படலை. இப்படி கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து, அந்த பிரம்மகத்தி தோஷமும் ஹரிசுவாமி உயிர் துறந்த பழி குற்றமும் யாரை சேரும் அப்படின்னு கேட்டான். இதை சொல்லாட்டி பழையபடி சாபம் உம்மை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. வேதாளம் சொன்னதை கேட்ட விக்ரமாதித்தனும், யாரும் குற்றவாளி அல்ல, தன்னை எதிரியான பருந்து பிடித்து விழுங்க வரும்போது அனாதையான நிலையிலிருந்த பாம்பின் மீது எந்த குற்றமும் இல்லை. பருந்தை பற்றி சொல்ல போனால், பசிக்கும் போது தனக்கு இயற்கையான ஆகாரத்தை எங்கேயோ கண்டு எடுத்து அதை புசிக்க போகும்போது பருந்து என்ன தவறு செய்துவிட்டது? தம்பதிகளோ அவங்க தர்மத்தினின்று வலுவாம வாழ்க்கை நடத்தி வந்து ஹரிசுவாமி பசியோட வந்தபோது இறக்கப்பட்டு ஆகாரம் கொடுத்தாங்க. அவங்களும் குற்றம் செய்தவங்களா ஆக மாட்டாங்க. அதனால நல்லா யோசிக்காம இவங்கள யாராவது ஒருத்தர் மேல யாராவது பழி சுமத்துனா அவங்கள தான் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும். இப்படி தற்செயலாக நடந்துவிட்ட உயிர்கொலையில் யார் மேலேயாவது குற்றம் சுமத்த முயல்பவர்கள் மீது தான் குற்றமும் ஏற்படும். இப்படி விக்ரமாதித்தன் பதில் சொன்னதை கேட்ட வேதாளமும் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்கை மரத்துக்கே போயிடுச்சு. அரசனும் அதை பிடித்து வர மறுபடியும் மயானத்துக்கு போனான். இன்னைக்கு வேதாளம் விக்ரமாதித்தன் கிட்ட சொன்ன புதிர்கதைகள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.